லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ பொதுவாங்க சனியின் பார்வையை பற்றி பொதுவாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சனியின் பார்வையை பொறுத்த மட்டும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே பார்த்ததில் வந்து லக்னத்துக்கு 2ல் சனி இருந்தால் குடும்பஸ்தானத்தை பாதிக்குது அப்படின்னு. அதே சமயம் சனியின் பார்வை எப்படி இருக்குது? பொதுவாக வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 2ல் இருந்தால் 2ல் அந்த ஆட்சி 2லே இருந்தால் ரொம்ப கெடுக்குது, 5ல் இருந்தால் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 8ல் இருந்தால் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 12ல் இருந்தால் 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். அப்படி இருக்க இப்போ அந்த சனி அங்கே 2ல் இல்லைங்க, அவர் வந்து 8லேருந்து பார்க்குறாருங்க, இல்லை 5லேருந்து பார்க்குறாருங்க, இல்லைனா 12லேருந்து பார்க்குறாரு. இப்படி எடுத்துக்குவோம். இப்படி இருக்க இப்போ என்ன நடக்குது? இங்கே சனியின் பார்வை மட்டும் 2ஆம் வீட்டுக்கு விழுகுது. அப்படி இருக்க அது கெடுக்குமா? அப்படி இப்படி ஒவ்வொன்றையாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா நிறைய பேருக்கு குடும்பங்களே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படி நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக வந்து சனியின் பார்வை விழுந்து அந்த 2ஆம் அதிபதி கெட்டு போயோ வேறு இடத்துலையோ இருந்து ரொம்ப கெட்டு போயிருந்தாலும் அந்த பாதிப்புகள் வரும். இல்லாட்டினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க குடும்பத்தில் கல்யாணம் ஆகும்போது கொஞ்சம் லேட் ஆகும், கல்யாணத்தப்போ பிரச்சனை வரும். இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருக்காது, ஏதோ ஒரு வகையில் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் ஆகும். அதே சமயம் அந்த சனியும் லக்னத்திற்கு எப்பேற்பட்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கடுத்தபடி அந்த சனி நல்ல கிரகங்களுடைய பார்வையில் இருக்கிறாரான்னு பார்க்கணும். இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் பயங்கர வக்ரத்தில் இருக்கிறாருங்க சனி அப்படின்னாலும் அதுதான் கெட்டலாகும். இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒரே இதில் வந்து இதுதான் இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதையும் நம்ம நோட் பண்ணி பார்த்து தான் ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இப்போ 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் வீட்டை பார்க்குறாருங்க சனி. ஆனால் அவங்க குடும்பத்தில் நல்லா இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தில் முதல்ல வந்து கல்யாணத்தப்போ பெரிய பிரச்சனை வந்திருக்கும். கல்யாணம் நடக்கிறதே ஒரு பெரிய தகராறாக வந்து அதுக்கப்புறம் சரியாகி அவங்களுக்குள்ள சண்டை குறைஞ்சது 4 வருஷம் 5 வருஷமாச்சு அவங்களுக்குள்ள பிரிவினையை கொடுத்து அதுக்கப்புறம் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த பார்வையை பொறுத்து கண்டினியூஸாக அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. இல்லாட்டினா எப்போவுமே அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போயிட்டுருக்கும். இதுதாங்க இதனுடைய அமைப்பு. அதே சமயம் இந்த 2ஆம் வீட்டை சனி பார்க்கல அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் இன்னொரு விஷயம், இந்த 2ஆம் அதிபதி அதுக்காக ஒரேடியாக கெடவும் கூடாதுங்க. இப்போ கெடுறதுன்னா எப்படிங்க அப்படின்னா 12ல் இருந்தால் கெட்டு போயிடுவார், மறைஞ்சிடும், அப்படி இல்லை. பல கிரகங்களுடைய தாக்குதல் அதனுடைய பார்வை அந்த 2ஆம் அதிபதிக்கு கிடைச்சாலும் அந்த குடும்பத்தை அமைய விடாது. இதுதான் அதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து பொதுவாக ஒரு லக்னத்தை போட்டு எப்படி வருது என்னங்கிறது நான் சொல்கிறேன். அதே சமயம் அந்த 2ஆம் வீட்டை சுபகிரகங்கள் பார்க்குதா எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் போக மற்ற பாயிண்ட்டும் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம அதை பார்க்கணும். காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்துக்குங்க, நான் வந்து பொதுவாக தான் போட்டிருக்கேன், விருச்சிக லக்னம் போட்டிருக்கேன். விருச்சிக லக்னத்துக்கு 2, 3, 4, 5 குடைவர், 2, 5 குடைவர் குருங்க. 2, 5 குடைவராகி இந்த 2, 5 குடைய குரு 3ல் நீசம்ங்க. யாருங்க? லக்னத்துக்கு 2ஆம் அதிபதிங்க, குடும்பஸ்தானாதிபதி நீசம். இப்படி இருக்க இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் இடத்துல இருந்து சனி இருக்காருங்க. 8ஆம் இடத்துல சனி இருக்காருங்களா, 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னங்கிறது அப்புறம் நான் வர்றேன். முதல்ல இதை பார்க்கலாம் இருங்க. லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி இங்கே நீசங்க, குரு வந்து மகரத்தில் நீசம். இந்த சனி வந்து 8ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. இப்படி இருக்க இவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பெரிய அமைப்புன்னு சொல்ல முடியாதுங்க. கல்யாணம் நடக்கிறதுலே பல பிரச்சனைகள் வரலாம். கல்யாணம் நடந்தாலும் அது நிலையான குடும்ப வாழ்க்கையை கொடுக்காது. அப்படி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துலேருந்து சனி 2ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 10ஆவதுக்கு 2ஆம் அதிபதி நான் சொன்னேன்ல கெடக்கூடாதுன்னு கெட்டுட்டார், அதாவது நீசம் அடைச்சிட்டார், பவர் இழந்திருக்கார். ஓகேங்களா, சரி ஓகே. இப்படி இல்லாமல் இந்த குருங்க இங்கே இருக்கிறார் அப்படின்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் சொல்லிடுறேன். இந்த 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. ஆனாலும் இந்த 8லேருந்து சனி இங்கேருந்து பார்க்குறாருங்க. சரிங்களா, இப்போ பார்க்குறாரு குடும்பஸ்தானாதி நல்லா தானங்க இருக்கார் அப்படின்னா இந்த 2 குடும்பத்தில் பெரிய பிரச்சனை கூடாது, கரெக்டு தான். ஆனாலும் அதே சனி அந்த 2ஆம் வீட்டு அதிபதியையும் பார்த்துட்டாரு பாருங்க. பார்த்துட்டிங்களா, கணக்கு வந்துச்சுங்களா? 10ஆம் பார்வையா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 10ஆம் பார்வையாக பார்த்துட்டாருங்களா? அப்போது 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 2ஆம் அதிபதியையும் பார்க்குறாரு.
மொத்தத்தில் 2ஆம் அதிபதியையும் கெடுத்து 2ஆம் அதிபதி வீட்டையும் பார்த்து குடும்பத்தில் பெரிய சண்டை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கொண்டு போவார். இருந்தாலும் குடும்பம் இருக்குங்க, நல்லபடியாக இருக்குங்க கொஞ்ச நாள் கழிச்சு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையும் சொல்கிறீங்க அப்போ அதையும் சொல்கிறீங்கன்னா, ஆமாம் அப்படி தான் வரும். குரு ஆட்சி, 2ஆம் அதிபதி ஆட்சி அப்படிங்கிறப்போ அந்த குடும்பம் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் சண்டை 5 வருஷம் 7 வருஷம் பிரச்சனையாகி அப்புறம் சேருவாங்க. சரிங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இந்த ஜாதகருக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா அந்த 7ஆம் அதிபதியை பார்க்கணும், சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதான் கல்யாணம். நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நடக்கிற சண்டையை தான் சொல்லிட்டுருக்கேன், பிரச்சனையை தான் சொல்லிட்டுருக்கேன் குடும்பத்தை பற்றி. இது 7ஆம் அதிபதியை பார்க்கணும் கல்யாணம் ஆகிறத. இது குடும்ப பிரச்சனையை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்படி இருக்கிறாருங்க. இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை வந்தாலும் ஆட்சியாக இருக்கிறனால அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஆனால் சண்டைனாலும் பெரிய சண்டையாக வருது. இது தாங்க வித்தியாசம், பிரிக்கிற மாதிரி கொண்டு போகும். ஓகேங்க, இப்படி இருக்கிறாருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குரு இன்னொரு இடத்துல இருக்கிறாருங்க. குரு நல்ல இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காரு. சனியின் பார்வையும் இல்லைங்க அவருக்கு, சனியின் பார்வையும் கிடையாதுங்க. இது தாங்க நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன். லக்னத்திற்கு 2 5 கூடியவர் 6ல் இருக்கிறாருங்க. 9ஆம் பார்வையாக 1 2 3 4 5 6 7 8 9ஆம் பார்வையாக தான் வீட்டை தானே பார்த்துடுறாரு. தான் வீட்டை அந்த குரு பார்த்துடுறாரு. அப்போ பார்க்கும்போது 2ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங் ஆகிடுது. இந்த சனியின் பார்வை விலகுது, நான் இல்லைன்னு சொல்லலை, விலகுது. அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போது பார்த்துக்கிட்டிங்களா, சனி பார்க்குறாரு, அதே சமயம் குருவும் பார்க்குறாரு. குருவும் எப்படி பார்க்குறாரு, தான் வீட்டை பார்க்குறாரு. 2ஆம் அதிபதி தான் வீட்டை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல பலன். அப்படி இருக்க இந்த சனியின் பார்வை அந்த அளவுக்கு கெடுதல்களை செய்யாது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். இதுதான் ஒவ்வொன்றையும் நம்ம மைனூட்டாக பார்க்க வேண்டியது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சனி அதே குருவை 10ஆம் பார்வையை பார்த்தா என்ன நடக்கும், 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றையாக மைனூட்டாக பார்த்துட்டே வந்தோம்னா தான் அதனுடைய விட தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் 12ல் இருக்கிறாருங்க, 12லேருந்து இந்த வீட்டை பார்க்குறாருங்க, சனி இங்கே இருக்கிறாருங்க, இந்த வீட்டை பார்க்குறாருங்க அப்படின்னா அதுக்காக குடும்பம் கெட்டு போயிடும், குடும்பமே இருக்காது அப்படின்னு கணக்கு இல்லை. இந்த குரு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், அங்கேயே போட்ட மாதிரி இங்கே வருது பாருங்கள். இங்கே சனி இருந்து இங்கே குருவை பார்க்குறாரு, வீட்டையும் பார்க்குறாரு, இது ஆகாது. இதே குரு இங்கே இல்லைங்க, இங்கே இல்லைங்க, இங்கே இருக்கிறாரு சனி. இங்கே இந்த சனி விட்டுருங்க, இந்த சனி எடுத்துக்கோ, இந்த குரு எடுத்துக்கோங்க. சனி 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக 1 2 3 4 5. அப்போது நல்ல அமைப்பு. அப்படி இருக்க இந்த 2 3 4 5ஆம் வீட்டுக்குரிய குரு 8 இங்கிருந்து 8ஆம் மறைகிறதுனால குழந்தை ஸ்தானம் லேட் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். குடும்பஸ்தானத்தை பொறுத்த மட்டும் பெரிய பாதிப்புகள் வராது. இப்படி தான் நம்ம எடுத்து பார்க்கணும். உடனே எடுத்த உடனே 12ல் இருக்கிற சனி 3ஆம் வீட்டை 2ஆம் வீட்டை பார்த்துட்டாரு, இதில் இருந்த சனி 8ல் இருந்த சனி 2ஆம் வீட்டை பார்த்துட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்படி தான் கணக்கு வரும். சரிங்க, இப்படி இருக்க இன்னொரு விஷயம், சுக்கிரனும் இந்த இடத்துல 7 கூடிய சுக்கிரனும் சனி கூட சேர்ந்துடக்கூடாது. அது ஒரு பெரிய பாதிப்பு. ஆனாலும் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், ஆட்சி வீடுங்கிறதுனால பிரச்சனை இல்லை, இந்த வீட்டில் சேர்ந்துருக்கக்கூடாது, இப்படி சேர்ந்துருக்கக்கூடாது. இதுதான் பிரச்சனையாக வரும். இதுதான் கணக்கு. நான் 7ஆம் வீட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பேசிட்டு இருந்தது 2ஆம் வீடு, இப்போ 7ஆம் வீடை சேர்த்து சுக்கிரனும் கெட்டு போயிடுறாரு. இதுதான் சமயம். இல்லைங்க, இப்படி இல்லைங்க, இந்த சுக்கிரன் இங்கே இருக்கிறாருங்க, 2ஆம் பார்வை இதை பார்த்து சுக்கிரனும் பார்க்குறாருங்கன்னா குடும்பம் இருக்கும், ரொம்ப நாளைக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங்காக போகாது. ஏன்னா இந்த சுக்கிரனும் கெட்டு போய்விட்டார் சனி கூட சேர்ந்து. நட்பு வீடு 2 பேருக்கும் நட்பு வீடு தான், கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்குள்ள பெரிய இது இல்லாமல் அந்த கணவன் ஸ்தானத்தையோ மனைவி ஸ்தானத்தையோ அது பாதிக்கிற மாதிரி வரும். இது தாங்க, இப்படி தான் நம்ம பார்க்கணும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சுக்கிரன் சனி சேர்றதுனால எப்படி வருது, 7ஆம் அதிபதி கெட்டால் என்ன நடக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். 7ஆம் அதிபதியை பொறுத்த மட்டும் எப்போவுமே நல்லா இருக்கணுங்க. பாவக்கிரகங்களுடைய தாக்குதல், பார்வை தாக்குதல் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துக்கு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போ 7ஆம் இடத்தையும் பார்க்கணும். அப்படி வந்தால் தான் நம்ம அடுத்த முடிவுக்கு நம்ம வர முடியும். இப்போ அடுத்த வீடியோவில் அது விவரம் நான் சொல்கிறேன். ஓகே.